ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் சால்னா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடற்பாய் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பேஸ்ட்டுக்கு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், சோம்பு, கசகசா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி சொன்னதுக்கப்புறம் மேலே மல்லி இலை தூவிட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு பீட்ரூட் சால்னா ரெடி ஆயிரும். இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.